Hi friends, welcome to Green TNPC Academy. ஸோ இதில் என்னென்னா இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 ரெண்டுக்குமே தமிழ் எழுதுவோம் இல்லையா, அதில் யூனிட் 2 சொல்லகராதி அப்படின்றதுல ஒரு 15 கேள்விகள் நமக்கு கேட்பாங்க. அதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இடப்பெயர்களின் மருவு. அதாவது நமக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க ஊர் பெயர்களின் மருவு எழுதுக அப்படின்ற தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம எக்ஸாம்பிள்ஸும் எப்படி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது ஸ்கூல் புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் போக நம்ம அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷனும் வேறு ஏதாவது புக்கில் இருக்குது, யாராவது எழுதின புத்தகங்கள் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம படிச்சுக்கணும். சரியா? ஸோ அப்போ அந்த வகையில் பார்த்தோன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறது எல்லாமே அவுட் சோர்ஸில் உள்ள இதுதான். அதாவது ஒரு புக்கில் இருந்து எடுத்த ஒரு சில ஊர் பெயர்கள் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது ஸ்கூல் புக்கில் உள்ளதில் அவுட் சோர்ஸில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் இது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எது தெரியலையோ அதை ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து ஊர் பெயர்கள் அப்படின்ற டாபிக் போட்டு அதில் எழுதி வச்சுக்கோங்க. வேறு என்னோடய ரெஃபரன்ஸ் எல்லாம் வேறு நிறைய படிப்பீங்க இல்லையா, அப்போ எங்கெங்கே நீங்கள் வேறு சேனல் எதில் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்களோ அதை எடுத்து எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் இதில் இருக்க எல்லாமே புதுசான இன்ஃபர்மேஷன்ஸ் தான், எப்படி வந்துச்சு அப்படின்றது. அதனால் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மெயினாக சொல்கிறேன், இது அவுட் சோர்ஸில் உள்ள இன்ஃபர்மேஷன் தான், அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ பாருங்கள், இடப்பெயர்களின் மருவு எழுதுக அப்படின்ற தலைப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் கண்டிப்பாக ஒரு 1 or 2 கொஷின்ஸ் நமக்கு வந்தே ஆகும். ஓகேவா, ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் இருந்தும் கேட்டிருக்காங்க. ஓகே, இது இப்போ பார்க்கலாம். அமராபதி அப்படின்றது தான் அமராவதி அப்படின்ற பெயராக மாறிச்சு. அழகாபுரி அப்படின்றது அழகை அப்படின்னு பெயர் மருவி வந்திருக்கு. ஆற்றூர் அப்படின்றது ஆரை அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, உஜ்ஜயினி அப்படின்றது தான் உஜ்ஜை அப்படின்ற பெயரில் மருவி வந்திருக்கு. ஓகே, உறையூர் அப்படின்றத உரந்தை அப்படின்னு சொல்லுவோம். எருசலேம் அப்படின்றது எருசலை அப்படின்ற பேர்லேருந்து சாலேம் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, கரிவலம் வந்த நல்லூர் அப்படின்ற கருவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து கருந்திட்டை குடி அப்படின்றது கரந்தை. அடுத்து ஒற்றைக்கால் மந்தை அப்படின்றது அதை தான் உதகமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஒட்டக்கமண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் சொல்கிறப்ப. அதுக்கப்புறம் உதகை அப்படின்ற பேர், அந்த உதகை அப்படின்ற பேர் தான் இப்போ நம்ம எப்படி சொல்லிகிட்ருக்கோம், ஊட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ உதகமண்டலம் அப்படின்றது உதகை அப்படின்றது நம்ம இப்போ ஊட்டின்னு சொல்கிறோம். இந்த ஒட்டக்கமண்ட் ஒற்றைக்கல் மந்தை அப்படின்றது ஆங்கில வார்த்தையிலேருந்து எடுத்த ஒன்று. ஓகேவா, அடுத்து களத்தூர் அப்படின்றது கலந்தை. காஞ்சிபுரம் அப்படின்றது காஞ்சி அப்படின்றது கஞ்சி அப்படின்றது கச்சி அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா, அடுத்து காளிக்கோட்டம் அப்படின்றது காளிக்கட்டம் அப்படின்னு அதுக்கப்புறம் கல்கத்தா அப்படின்ற பேர் வந்திருக்கு. ஓகேவா, கொல்கத்தா அப்படின்னு சொல்லுவாங்க, கல்கத்தா அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அடுத்து பாருங்கள், குடமூக்கு அப்படின்றது கும்பகோணம் தான் பேர் வந்திருக்கு. இப்போ நான் அதை என்ன ஷார்ட்டாக சொல்லுவோம், குடந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து குத்தாலம். ஓகே, குத்தாலம் அப்படின்றது எப்படி மருவி வந்திருக்கு, குற்றாலம் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து குன்றத்தூர் அப்படின்றது குன்றை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா கைலாயம் அப்படின்றது கைலை. கோயம்புத்தூர் அப்படின்றது கோவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, முன்னாடி என்ன இருக்கும், கோவன்புத்தூர் அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அப்படின்னு மாறிச்சு. இப்போ அதை ஷார்ட்டாக கோவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, கோழிக்கோடு அப்படின்றது கள்ளிக்கோட்டை. ஓகே, கள்ளிக்கோட்டை. சனகாபுரம் சனகை. செங்கழுநீர்பட்டு அதுதான் செங்கல்பட்டுன்னு சொல்கிறோம்ல, அதை செங்கழுநீர்பட்டு அப்படின்ற பேரில் இருந்திருக்கு. சென்னப்பட்டினம். ஓகே, சென்னைப்பட்டினம் அப்படின்னு ஃபஸ்ட்டு, அடுத்து சென்னப்பட்டினம் அப்படின்ருக்கு, அப்புறம் தான் சென்னை அப்படின்ற பேர் வந்திருக்கு. சேரன்மாதேவி, இது சேர்மாதேவி. அடுத்து சேரளம் அப்படின்றது கேரளம், இந்த லா போட்டு வந்திருக்கு. அடுத்து கேரளம் அப்படி இந்த பேரில் வந்துருச்சு. ஓகேயா, சேரளம் அப்படின்றது கேரளாவை தான் சொல்கிறது. சேற்றூர் சேரை. சோழநாடு சோநாடு. அடுத்து சோழுவந்தான் அப்படின்றது சோழவந்தான். ஓகேயா, அடுத்து திருச்சாக்கூர் அப்படின்றது தஞ்சையை தான் சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா தஞ்சாவூர் அப்படின்றதும் தஞ்சை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஓகே, அடுத்து பாருங்கள், பட்டினம் அப்படின்றது பட்டணம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பட்டினம் அப்படின்னா பட்டணம் அப்படின்னு சொல்கிறோம். பல்லவபுரம்
ஓகேவா. இந்த பல்லவபுரம் அப்படின்றதான் வந்து பல்லாவரம் அப்படின்ற பேரில் மாறிச்சு, சென்னையில் சொல்லுவோம் இல்லையா அது. பாண்டிய நாடு பாண்டி நாடு, பாலாறு பாலி. ஓகேயா. ஸோ இது எல்லாமே அவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு புக்கில் உள்ளது தான் வந்து நான் எடுத்து டைப் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே. புதுச்சேரி புதுவை, புத்தூர் அப்படின்றது புதூர் அப்படின்னு மாறிச்சு, பெண்ணாக்கடம் அப்படின்றது பெண்ணாகடம், பெத்தலே கேம் அப்படின்றது பெத்தலை பெத்தேல் அப்படின்ற, பெத்தலகேம் அப்படின்றது பெத்தலை அப்படின்னு மாறிச்சு, அப்புறம் வந்து பெத்தேல் அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்து பெரும்புகழியூர் அப்படின்றது வந்து பெரம்பலூர், பெரம்பலூரை தான் பெரும்புகழியூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பொதியில் அப்படின்னா பொதியம், பொதிகை, பொதியம் அப்படின்ற பேரில் வந்து அடுத்து பொதிகை, இந்த பொதிகை மலைன்னு சொல்கிறோம் இல்லையா, பொதிகை மலை சொல்கிறோம்ல. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு எந்த பேரில் இருந்திருக்கு, பொதியில் அப்படின்ருக்கு, அப்புறம் பொதியம், அப்புறம் பொதிகை அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து வந்து பொதினி அப்படின்னா பழனி மலை, அதை தான் வந்து பொதினி அப்படின்னு சொல்கிறோம். மாமல்லபுரம் வந்து மகாபலிபுரம் சொல்லுவோம். மகிபாலன் பட்டி அப்படின்றது மகிபை அப்படின்னு சொல்கிறோம். மங்களாபுரம் அப்படின்றது மங்களூர். ஓகே. மயிலாப்பூர் மயிலை, மலையமன் நாடு மலநாடு. ஓகே. மலையமான் நாடு மலநாடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மலவராயன், அடுத்து வந்து மலவராயன் பட்டினம் அப்படின்றத வந்து மலவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்து வந்து மயூரம் அப்படின்றத வந்து மாயவரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ பின்னாடி பார்க்கலாம், இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். மலவராயன் பட்டினம் வந்து மலவை, மயிலாடுதுறை வந்து மயூரம், மாயவரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து வந்து வண்ணாரப்பேட்டை வந்து வன்னை அப்படின்னு சொல்கிறோம். நாகப்பட்டினம் வந்து நாகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இங்கே இருக்குது பாருங்கள், திருச்செந்தூர் அப்படின்றது வந்து செந்தில் அப்படின்னு சொல்கிறோம். திருநெல்வேலி நெல்லை, திருவாவடுதுறை துரைசை அப்படின்னு சொல்லுவோம். திருவிதாங்கோடு அப்படின்னா திருவிதாங்கூர், அதுக்கப்புறம் ட்ரிவாங்கூர் அப்படின்னு சொல்கிறோமா. அப்போ திருவிதாங்கூர் அப்படின்றது திருவாங்கூர், இப்போ ட்ரிவாங்கூர் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். துவாரகை அப்படின்னா துவரை அப்படின்ற சொல்கிறோம். தொண்டைமான் நாடு தொண்டை நாடு. ஓகே. அடுத்து வந்து வண்ணாரப்பேட்டை வன்னை பார்த்தாச்சு. விருதுநகர் வந்து விருதை அப்படின்னு சொல்லுவோம். வீரகேரளன் புத்தூர் அப்படின்னா வீராளம் புத்தூர், அதை தான் வந்து அப்படி சொல்கிறோம். அடுத்து வைகுந்தம் அப்படின்றது வைகுண்டம். ஓகே. அடுத்து பார்த்தோன்னா கீழே உள்ள, அதாவது வந்து அதுக்கடுத்து கீழே அந்த புக்கில் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதுதான் அப்படி. ஸோ அது என்னன்னு பாருங்களேன். என்னென்னா பாண்டமண்டலம் அப்படின்றது வந்து பாண்டவர் மங்கலம் அப்படின்றத தான் இந்த பேர் சொல்கிறாங்க. பூந்தமல்லி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா பூவிருந்த வள்ளி அப்படின்னு இருந்துச்சு. ஓகேவா. அதை தான் பூந்தமல்லி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இதெல்லாமே தமிழ் மருவுக்கள். அடுத்து இந்த பாருங்கள், இந்த கொடைக்கானல் ஊட்டி இருக்குல்ல, இது வந்து ஆங்கில மருவுக்கள், ஆங்கிலத்திலேருந்து மருவி வந்தது. ஓகே. கோடி அப்படின்ற பேர்லேருந்து கோடைக்கானல் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா வெயில்லையும் வந்து வெயில் காலத்தில் எல்லாருமே கோடை காலத்தில் தானே டூர் போவோம். அப்போ கோடைக்கானல் அப்படின்ருக்கு, அதுதான் இப்போ மருவி கொடைக்கானல் அப்படின்ற பேரில் வந்திருக்கு. ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு கோடி அப்படின்றது எந்த ஊர் சொல்லுவோம், கொடைக்கானல் தான் சொல்கிறோம். ஊட்டி அப்படின்றது உதகமண்டலம் ஒட்டக்கமன் அப்படின்னு வந்தது. ஓகேயா. ஸோ இது எல்லாமே வந்து ஆங்கில மருக்களில் இருந்தது, தமிழ் உரைநடையில் அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து இதில் வந்து இப்போ நம்ம எத்தனை பார்த்துருக்கோம், 58னா ஒரு 60 கிட்ட. ஓகேவா. ஸோ மொத்தமாக நம்ம வந்து ஒரு 60 ஊர் பெயர்களுடைய மருவு வந்து அவுட்சோர்ஸ் புக்கிலேருந்து பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இதே மாதிரி ஒரு சிலது புக்கில் இருக்குது. அப்புறம் ரொம்ப காமனாக நமக்கு இப்போ தெரிஞ்சது, இப்போ சிங்கை அப்படின்னா சிங்காநல்லூர், இந்த மாதிரி விருதுநகர் விருதை, கோயம்புத்தூர் கோவை, கும்பகோணம் குடந்தை, இந்த மாதிரி ரொம்ப புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை புதுகை, திருநெல்வேலி நெல்லை, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ காமனாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இருக்கும். அப்புறம் புக்கில் உள்ளது, அப்புறம் அது போக இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெரியாதது, இதெல்லாம் தனியாக இன்னொரு வீடியோவாக ஊர் பெயர்கள் மருவுன்னு சொல்லி தலைப்பில் போடுறேன். இது வந்து பார்ட் 1 வந்து வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இதில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு 60 புதுசான வார்த்தைகள் வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஓகே. இதுலேயே உங்களுக்கு ஒரு 10 தெரிஞ்சாலும் 50 வந்து புதுவிதமான வார்த்தைகள் தான். அதனால் இதுலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவோம். அடுத்து என்னென்ன போடணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய புக் சோர்ஸ்லாம் எடுத்து
டைப் பண்ணி போடுறேன். ஓகே, சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.